we are in physical control of inventories. Another physical control of inventories. Listen, 2-bin system. Listen, 2-bin system. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம வீட்டுல, அதாவது எங்க வீட்டுல அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்தாங்கன்னா, if they bring a big, ஒரு பெரிய அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்தாங்கன்னா, அந்த மூட்டை பிரிச்சோன்னே அந்த மூட்டையில இருந்து பக்கத்துல ஒரு அம்மா என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா வச்சிருப்பாங்க. சரியா? குட்டியா ஒரு டப்பா வச்சிருப்பாங்க. எப்பவுமே போய் பெரிய மூட்டையில கை வச்சு எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில அரிசிகளை எடுத்து she will fill here. ஒரு இந்த அளவுக்கு she will fill. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இப்படி இருக்கும். இது பெரிய பின். இது என்னது? ஹை பின். இது வந்து இல்லைன்னா இது வந்து பிக் பின். இது ஸ்மால் பின். பிக் பின், ஸ்மால் பின். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அப்ப பெரிய அரிசி மூட்டையில போய் எப்பவுமே எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அடிக்கடி கை வச்சோம்னா செல்லு வந்துடும், செல் புடிச்சிடும் சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, இது ஸ்மால் பின்ல எடுத்து வச்சுக்குவாங்க. இது தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க இருந்து போய் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா எங்க வீட்டுல இப்படி, இங்கிருந்து இப்படி. ஆனா கம்பெனில இங்கிருந்து இப்படி. ஏன்? இது வந்து மினிமம் லெவல், இது வந்து மினிமம் லெவல், இது வந்து மேக்ஸிமம் லெவல், இது வந்து மேக்ஸிமம் லெவல். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த பின்ன வந்தது, இந்த பின்ன கம்ப்ளீட் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. இந்த சின்ன பின் இருக்கு பாத்தீங்களா, அந்த சின்ன பின்ன ஃபில் பண்ணி எடுத்து தனியா வச்சிருவாங்க. தென் இதுல ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தென் பெரிய பின்ல கொட்டுவாங்க. இதுல ஃபில் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பெரிய பின்ல கொட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து எடுப்பாங்கன்னா பெரிய பின்ல இருந்து எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் they will take from பெரிய பின். சோ பெரிய பின் இவ்வளவு இருக்கும். தென் இது போயிடும், அப்படி இப்படியே போறோம், இப்படி போகும், இப்படி போக கடைசி இங்க வந்துடும். இது தீர்ந்ததுக்கு அப்புறம் then they will come to big bin, small bin. என்ன அர்த்தம்? பெரிய பின் தீர்ந்து ஸ்மால் பின் பக்கத்துல வரும்போது அப்ப ஸ்டாக் ஆர்டர் பண்ணுன்னு அர்த்தம். ஏன்? கொஞ்சம் தான் இருக்கு. அப்ப எங்க எடுக்க வந்தாச்சு, மினிமம் லெவலுக்கு வந்தாச்சு. மினிமம் லெவலுக்கு வந்தோடனே யூ ஹேவ் டு மேக் அன் ஆர்டர். தென் வந்தோடனே மறுபடியும் இதை ஃபில் பண்ணிட்டு தென் இதை ஃபில் பண்ணிடுவாங்க. மறுபடியும் இது யூஸ் பண்ணுவாங்க. இது தீர்ந்தோடனே உடனே இமீடியட்டா இந்த பின்னுக்கு போறோம் அப்படின்னு தெரிஞ்சாவே ஸ்டாக் ஆர்டர் பண்ணுன்னு அர்த்தம். So this is 2-bin system. This is in a system, 2-bin system. Listen. Under the system, each bin is divided into 2 parts. One smaller part should stock the quantity equal to the minimum stock. One smaller part should stock the quantity equal to minimum stock or even the reordering level. அப்ப listen. அப்ப நம்ம பின்ல இப்ப 2 பின் சொன்னோம் இல்லையா? சோ 2 பின் சொன்னோம். இப்படி இருக்கும் பின். இது reordering level or minimum level. இது reordering level or minimum level. இது நம்பி ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது இதுல போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கன்சியூம் பண்ணுவோம், இங்க இருந்து கன்சியூம் பண்ணுவோம். இது தீர்ந்துருச்சா எங்க போவோம், மினிமம் லெவல் போவோம். லிசன். அண்ட் அதர் டு கீப் a ரிமைனிங் குவான்டிட்டி. மினிமம் லெவல் இதுல கொட்டது போக மீதி இருக்கிறது எதுக்குள்ள கொட்டுவோம், இதுல கொட்டி வச்சிருப்போம். அப்படி லிசன். issues are made out of the larger part. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து கொடுப்போம், லார்ஜ் இது ஸ்மால், இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கொடுப்போம். issues are made out of larger part. But as soon as it becomes necessary to use quantity of a smaller part. So அப்ப இங்க தீர்ந்துருச்சு, அப்ப எங்க தான் போகணும், இங்க இருந்து எடுக்கணும் smaller part. Then fresh order is placed. Another fresh order is placed. 2-bin system is supplemental to the record of respective quantities on a bin card and stores ledger. அப்ப bin card and stores ledger ஓட supplementary தான் வந்து 2-bin system. Then budget, system of budget உனக்கே தெரியும்.
யூ ஹேவ் டு மேக் அ பட்ஜெட். பட்ஜெட்டிங் சாப்டர்ல நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் கன்சம்ஷன், ரா மெட்டீரியல் கன்சியூம்டு, அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அப்போ பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும். பட்ஜெட்னா என்னது? இட்ஸ் அ குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஸிங் the demand. So next, perpetual inventory. So what is called perpetual inventory? There are two types of inventory. There are two types of inventory system. One வந்து periodic inventory. இன்னொன்னு perpetual inventory system. பீரியடிக் இன்வென்டரியில என்ன பண்ணுவோம்னா, அந்த இயரோட எண்ட், பினான்சியல் இயரோட எண்ட்ல ஸ்டாக் ஆடிட்பாங்க. தே டூ ஸ்டாக் ஆடிட். பினான்சியல் இயரோட எண்ட்லயோ இல்ல நெக்ஸ்ட் இயரோட பிகினிங்ல தே வில் டூ ஸ்டாக் ஆடிட். அப்படின்னு அர்த்தம், பிசிக்கலா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக் கவுண்ட் பண்ணாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டாக் கவுண்டட். அப்ப பிசினஸ் ஒரு 5 நாளோ 6 நாளோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பிசினஸ் க்ளோஸ்டு ஃபார் 5 to 6 days க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப க்ளோஸ் பண்ணிட்டு எந்த ஒரு பர்ச்சேஸ் சேல்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. தே வில் கவுண்ட் தி இன்வென்டரி. எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, இப்ப ஒரு 300 ஐட்டம் இருக்குன்னா அந்த 300 ஐட்டத்தையும் கவுண்ட் பண்ணுவாங்க. இட் மே டேக் 5 to 6 days ஆகும் கவுண்ட் பண்ணி முடிக்கிறது. எப்பவுமே வருஷத்தோட இயர் எண்ட்லயோ இல்ல நெக்ஸ்ட் இயர் பிகினிங்லயோ பண்ணுவாங்க. இது பீரியாடிக் இன்வென்டரி. ஸோ பீரியாடிக் இன்வென்டரியில ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்? ஸ்டோர் கீப்பர் என்ன பண்ணுவான்னா, ஸோ அந்த கடைசி டிசம்பர் மாசம் இல்ல மார்ச் மாசத்துல அவனே செக் பண்ணி கொண்டாந்து ஸ்டாக் அடிக்க வச்சிருவான். ஏதாவது எக்ஸப்ட் 1-2 ஐட்டம் மட்டும் ஒரு நேம் சேக்குக்காக இல்லாத மாதிரி காமிச்சிட்டு அவனே என்ன பண்ணிடுவான் ஸ்டாக். அப்ப இதுல வந்து இவன் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பீரியாடிக் இன்வென்டரியில. ஏன்னா டிசம்பர் மந்த்மா அப்படி இல்லைன்னா பினான்சியல் இயர்னா மார்ச் மந்த்லயே அல்லது ஏப்ரல்லே பண்ணுவான். ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சிட்டானா மறுபடியும் அடுத்த வருஷம் மார்ச்ல தான் பண்ணுவான். அப்ப இன்பிட்வீன்ல ஸ்டோர் கீப்பர் ஜாலியா ரெக்கார்ட் பண்ணாம எல்லாம் ஏமாத்திட்டு இருப்பான். கடைசியா அந்த இயர் ரெண்டு வரப்போகுதுன்னா அறுபடியா உட்காந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எஸ்கேப் ஆயிடும். திஸ் இஸ் பீரியாடிக் இன்வென்டரி. நீயே கேள்விப்பட்டிருப்ப, ஸ்டாக் ஆடிட் போயிட்டு இருக்கு, கம்பெனில ஸ்டாக் ஆடிட் போயிட்டு இருக்கு, அதனால எந்த வேலையும் நடக்காதுன்னு சொல்லிருப்போம். தென் பர்பெச்சுவல் இன்வென்டரி. பீரியாடிக் இன்வென்டரி வந்து பிசிக்கலா கவுண்ட் பண்ணுவோம். பீரியாடிக் இன்வென்டரி ஒவ்வொரு கூட்ஸையும் கையில் எடுத்து எவ்வளவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். பர்பெச்சுவல் இன்வென்டரி அந்த மாதிரி பண்ண மாட்டோம். பர்பெச்சுவல் இன்வென்டரியில நம்ம வந்து ஒன்லி ரெக்கார்டிங், வெரிஃபைங் த புக்ஸ், ஒன்லி வெரிஃபைங் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஒன்லி வெரிஃபைங் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் யாரு? ஸ்டோர் கீப்பர். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டோர் கீப்பர் செக் பண்ணுவோம். இன்னொன்னு இதுல சர்ப்ரைஸ் செக் இருக்கும். இதுல என்ன? சர்ப்ரைஸ் செக். இது இயர் எண்ட்ல தான் பண்ணுவான். பீரியட் இன்வென்டரி இயர் எண்ட்ல. இது எப்ப வருவான் எப்ப செக் பண்ணுவான்னு தெரியாது. எப்ப வேணா வருவான். இன்னைக்கு நைட் வந்திருப்பான், நாளைக்கு கதல வந்து நிற்பான், இல்ல ஒரு வாரத்துக்கு வரமாட்டான், திடீர்னு ஒரு நாள் வந்திருப்பான். சர்ப்ரைஸ் செக் இருக்கும். அப்ப நிறைய டைம், ஒரு வருஷத்துல குறைஞ்ச ஒரு 50 to 60 டைம் வந்து மினிமம் பண்ணிருப்பான். அப்ப ஸ்டோர் கீப்பர் அலர்ட். ஸ்டோர் கீப்பர் எப்படி இருப்பான்? அலர்ட்டா இருப்பான். ஏன்? எப்ப வருவான் என்ன பண்ணுவான்னு தெரியாது, அவன் வேலையை கரெக்டா பண்ணுவான். இன்னொன்னு இங்க பிசிக்கல் கவுண்ட் இருக்காது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சோ எவிடன்ஸ் செக் பண்ணவனுக்கு. சோ இது பர்பெச்சுவல் இன்வென்டரி, இது பீரியாடிக் இன்வென்டரி, இது பீரியாடிக் இன்வென்டரி. அதான் அவன். ஆனா இங்க பீரியாடிக் இன்வென்டரி பத்தி சொல்லாம ஏதாவது பர்பெச்சுவல் இன்வென்டரி சொன்னோம். System of records maintained by the stores department. In fact, it comprises bin card and stores ledger. So, இது என்னது? Perpetual inventory. இது என்னது? Perpetual inventory. And continuous stock verification. இதுவும் a kind of physical stock verification சொல்றோம். So stock verification is done at the appropriate interval time without any prior notice. இதுவும் எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காம சர்ப்ரைஸ் செக் பண்ணுவாங்க. So the element of surprise essential for the effective control system. அப்ப எப்ப வருவான் எப்ப போவானே தெரியாது. அதனால this is system also physical inventory, அதோட advantages. Then put the heading material issue procedure. Put the heading material issue procedure. Put the heading material issue procedure and write down point number 1. Issue materials
on receipt of MRN. Write down. Issue materials on receipt of MRN. Material requisition note. Issue materials heading on the material issue procedure. Heading material issue procedure. Point number 1. Issue materials on receipt of MRN. Material requisition note. So MRN யாருக்கு கொடுப்பாங்க உங்களுக்கே தெரியும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தருவான். கீழே வேணா எழுதிக்கோ. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சப்மிட் டு ஸ்டோர்ஸ் மெட்டீரியல். ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சப்மிட் டு ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட். அடுத்த பாயிண்ட், இட் should be authorized by concerned departmental manager. It should be authorized by concerned departmental manager or head. Concerned departmental manager or head. Next, sometimes BOM நேத்தே சொன்ன bill of material கூட MRN யூஸ் பண்ணுவாங்க. Sometimes BOM itself used as MRN. Sometimes BOM bill of material itself used as MRN. Sometimes BOM itself is used as MRN. BOM bill of material நம்ம MRN யூஸ் பண்ணுவோம் sometimes. Then next transfer of surplus material from one production department to another production department. Transfer of surplus material from one production department to another production department. Transfer of surplus material from one production department to another production department. கீழே எழுதிக்கோ. Excess material, if any, required for another job. Excess material, if any, is there in one department. Excess material, if there, on completion of production. Excess material is there on completion of production in a production department. In a production department, can be transferred to other production department. Can be transferred to other production department directly. Can be transferred to other production department directly. If it is uneconomical, if it is uneconomical when it is routed through stores. If it is uneconomical when it is routed through if it is uneconomical when it is routed through stores. When it is routed through stores. Next heading, third heading, return of material. Return of material. Any surplus material on completion of production. When any surplus material on completion of production should be transferred to storekeeper. Should be transferred to storekeeper for proper control over materials. 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 When food grading, valuation of material is used. Grading, valuation of material is used. Grading, valuation of material is used. Grading, valuation of material is used.
Upgrading valuation of material issues. Branch it into 4. நாலா branch பண்ணிக்கோ. Branch it into 4 and write cost price method, valuation of material issues, right? Cost price method. Second branch la average price methods. Second branch la average price methods. Third branch la market price methods. Market price methods. Fourth branch la notional price methods. Fourth branch la notional price methods. Cost price method, average price method, market price methods, notional price methods. Notional price methods. Now, notional price methods kila subclassification. Notional price methods kila write down line by line. Notional price methods kila write down. First cost price method, second average price method, third market price method, fourth வந்து notional price methods. Notional price methods kila write down. First point number 1 standard price method. Point number 1 standard price method. Point number 2 inflated price method. Point number 2 inflated price method. Point number 3 reuse price method. Point number 3 reuse price method. Madam class okay ma'am. Okay ma'am. Okay. 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 So standard price method, then inflated price method, third reuse price method. Standard price method, inflated price method, then reuse price method. Reuse price method. Standard price method, inflated price method, reuse price method. Then அதுக்கு முன்னாடி தேர்டுக்கு market price method எழுதிக்கோ. Market price method, replacement price method, realizable price method. Replacement price method, realizable price method. Replacement price method, realizable price method. And average price method la average price method எழுதிக்கோ. CS students 2 method மட்டும் போட்டுக்கோ. CMA students 4 method. CS students only 2 methods. CS students எழுதிக்கோ simple average price method. CS students எழுதிக்கோ simple average price method, weighted average price method. CMA students எழுதிக்கோ simple average price method, moving simple average price method. CMA students எழுதிக்கோ simple average price method, moving simple average price method, simple average price method, moving simple average price method, weighted average price method, moving weighted average price method. Weighted average price method, moving weighted average price method. Moving weighted average price method. And cost price method like specific price method. Cost price method, specific price method. Then FIFO method, first in first out method. First in first out method. Then LIFO method, last in first out method. Last in first out method. Last in first out method. Then base stock method. Base stock method. Then base stock method. Base stock method. So listen. Now I will give a break. Now I will give a